ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு சாட்டர்டே vlog தான் பார்க்க போகிறோம். என்ன பிளான் அப்படின்னா, ஒரு கோவில் போகலாம் அப்படின்னு. மயிலாப்பூரில் வந்து ஆதிகேசவ பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சரி, அங்கே போனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். இதுதான் இன்னைக்கான அவுட்ஃபிட். கோவில்ன்றதுனால அப்படி ட்ரெடிஷ்னலாக சுடிதார் போட்டாச்சு. இந்த சுடிதார் எடுத்து ஆக்சுவலி 2-3 இயர்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் நல்லாவே இருக்குது. டி நகரில் ஒரு ஷாப்பில் எடுத்தேன், நல்லா இருக்குது. கிளம்பிட்டோம். காலையிலே ஒரு 8:30க்கெல்லாம் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் 12 o'clockலாம் நட சாத்திடுவாங்க. ப்ளஸ் மயிலாப்பூர் போகணும், டிராஃபிக் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படின்றதுனால சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். என்னடா அது பேக்மேன்? யார என்ன எப்படிடா இது சாப்பிடும்? ஆக்சுவலாக இந்த vlog எடுத்து 2 weeks மேலே ஆச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்க மறந்துட்டேன் போல். இன்னைக்கு தான் ஞாபகம் இருந்துச்சு. அப்படியே கோவில் வந்துட்டோம். கோவில் அப்போ தான் ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க போல். பெயிண்ட் அடித்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ப்ளஸ் கூட்டமே இல்லை மீன்ஸ் இருந்தாங்க, பட் ரொம்ப க்யூவில் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாவே இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்டோம். ப்ளஸ் அங்கேயே பிரசாதம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட் போனோடனே பொங்கல் கொடுத்தாங்க. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். அது நம்ம பெருமாளோட 10 அவதாரம், அப்புறம் அந்த கோவிலோட அது என்ன சொல்லுவாங்க, ஸ்தல வரலாறு அப்படின்னா அந்த கோவில் ஆக்சுவலாக அந்த கோவில் வந்ததுக்கான ஒரு கதை இருக்கும் இல்லையா, அதை வந்து பிக்சரைஸ் பண்ணி அந்த இதில் ஃபுல்லாக எழுதி வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு அந்த வீக்கெண்ட். அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வெளியில் அகத்திக்கீரை வச்சுருந்தாங்க. அதை வாங்கிட்டு அங்கே இருந்த மாடுக்கு எல்லாம் கொடுத்தோம். பார்க்கிங் அந்த ஏரியா வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்தது. லைக் இன்டீரியரில் இருந்தது கோவில். அதனால எங்கேயோ 1 கிலோமீட்டர் தள்ளி பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் உள்ளே போயிட்டோம் தெரியாமல். சரி பக்கத்தில் பார்க்கிங் இருக்கும் அப்படின்னு போய் சின்ன தெருக்குள்ளெல்லாம் போனால் பார்க்கிங்கே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து எங்களை வந்து கோவில் முன்னாடி இறக்கி விட்டுட்டு அவங்க வந்து நான் எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போயிட்டு கூகுள் மேப் போட்டு பார்த்தா அது வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ சாமி கும்பிட்டு நாங்கள் 3 பேர் அப்படின்னு நடந்து போனோம். போகிற வழியில் நல்லா நிறைய ஷாப்ஸாக இருந்தது. நிறைய மாங்காலே அவ்வளோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. வடு மாங்காய், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிற மாங்காய்லாம் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறமா நிறையா பூ, அதெல்லாமே இருந்தது. நான் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் மாம்பழம் பார்த்தது ஆசையாக இருந்தது. ஸோ மாம்பழம் மட்டும் வாங்கினோம். நல்ல வெயில். ஃப்ரூட்ஸ் வாங்கியாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா மாம்பழம், அப்புறமா எனக்கு க்ரீன் கிரேப்ஸ், அப்புறமா பனானா, இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். காரை கண்டுபிடிச்சி வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா லஞ்ச் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, வெயிலில் அப்படியே போயிட்டு வந்ததுனால சரி மோர் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மோர் குழம்பும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் இன்றைக்கி வந்து மெனு. ஸோ பொட்டேட்டோ ஃப்ரைக்கு வந்து ஜீரகம், அப்புறமா ஒரு 2 பல்லு பூண்டை மட்டும் தட்டி போட்டு குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர் யூஸ்வலாக போடுவேன், அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இன்னைக்கு.
அப்படியே சைடில் வந்து தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சிடலாம் மோர் குழம்புக்காக. தயிரை பீட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா அந்த தேங்காய் பேஸ்ட், தேங்காய், சீரகம், மிளகாய். நான் வந்து மோர் குழம்புல எந்த காயுமே போட மாட்டேன். எல்லோரும் வெண்டைக்காய் அந்த மாதிரி காயெல்லாம் போடுறத பார்த்துருக்கேன். பட் நான் ஜஸ்ட் ப்ளெயினாக தான் பண்ணுவோம். மோர் குழம்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஊரில் இருந்து எங்கள் மாமா கொடுத்து வச்சுருந்தாங்க. செக்கில் ஆட்டின எண்ணெய், எங்கள் வீட்டு தேங்காய் வச்சு ஆட்டின தேங்காய் எண்ணெய். ஸோ அதில் கடுகு, உளுந்தப்பருப்பு, சீரகம், கொஞ்சோண்டி ஒரு 5-6 வெந்தயம் மட்டும் போட்டு, அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை 2 உடச்சி போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து கொத்துறோம். அதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அந்த கலருக்காக. மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. பிகாஸ் அது வந்து ரொம்ப நேரம் அப்படியே வேகணும், எண்ணெய் தெரிஞ்சு வரணும் அப்படின்லாம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் அது கொதிச்சோடனே தயிரையும் போட்டு, தயிருமே ரொம்ப கொதிக்க வேணாம். கொதிச்சிச்சுன்னா அப்படி திரியாக வரணும்ல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு உப்பு போட்டு இறக்கி விடலாம். ஸோ ஈஸியாக லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அந்த பக்கம் பொட்டேட்டோவும் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்றலாம். அவ்வளோதான். லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங் வீட்டில் தான் சும்மா அப்படியே டிவி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணோம். ஸோ இப்படி தான் எங்கள் சாட்டர்டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.